பிரியாணி பண்ணும்போது இந்த ஒரு டென்ஷன் மட்டும் இருக்கும்ல, மிளகாத்தூள் எவ்வளோ கரெக்டாக போடணும், இல்லை மல்லித்தூள் ஜாஸ்தியாக போடணுமா, எது அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். பிரியாணி மசாலா பண்ணிடலாமே. பிரியாணி மசாலான்னு ஒரு பெருசாக ஒரு விஷயம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, பிரியாணி மசாலாக்குன்னு பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லாட் ஆஃப் பிரியாணி டைப்ஸ் இருக்குது. நார்த்லேருந்து எடுத்துக்கிட்டால் லக்னோவி, ஹைதராபாடின்னு இந்த மாதிரி லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. ஆனால் நம்ம பெரும்பாலும் நம்ம எதை விரும்பி பார்ப்போம், நம்ம இந்த பாய் செய்கிற அந்த பிரியாணி தான் நம்ம ரொம்ப விரும்பி அந்த மாதிரி வேணும் அப்படின்னு பெரும்பாலான நீங்கள் கேட்பீங்க இல்லையா. ஸோ அதுக்கு அவங்க போடுறது 3 இன்க்ரீடியன்ட் தான். அதுவும் அதுக்கப்புறம் ஒரு டென்ஷன் நம்ம கூட ஆட் ஆகிரும். மிளகாத்தூள் எவ்வளோ போடணும், அதுக்கப்புறம் மல்லி தூள் எவ்வளோ போடணும். இதுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட் சொல்யூஷனாக, எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷனாக இந்த ரெசிபி இருக்கு பாருங்க. லோகோ மிஸ்க்கு பார்த்துக்கலாம். ஏன் வணக்கம். ஸோ இந்த பிரியாணி மசாலா வந்து ரொம்ப ஈஸி அண்ட் வெரி சிம்பிள். ஸோ இது பிரியாணிக்கு மட்டும்தான் இந்த மசாலா யூஸ் பண்ண முடியுமா? அப்படி இல்லை. நீங்கள் சப்பாத்தி கிரேவி எது பண்ணிருந்தாலும் சரி, அது வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், அதுக்கு இது ரொம்ப ஆப்டாக சூப்பராக இருக்கும். சால்னா இதை போட்டு நீங்கள் பண்ணுங்கள், சால்னாவும் டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இது இருக்கும். ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, பிரியாணி மட்டும்தான் அப்படின்றது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சப்பாத்திக்கோ பூரிக்கோ இல்லை இந்த சால்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் இந்த மசாலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ நான் இதுக்கு முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், 1 கிலோ பிரியாணி பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, பிரியாணி பண்ணுறதுக்கு அந்த நேரத்துக்கு மட்டும் நான் அரைச்சி போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை அப்படியே நீங்கள் டபுள் பண்ணிக்கிட்டால் கூட நீங்கள் வால்யூம் அதிகமாக பண்ணி கூட நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ 1 கிலோ பிரியாணிக்கு ஒரு 7 ஏலக்காய் சரியாக இருக்கும், அதை நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து கிராம்பு சேர்க்க போகிறேன். இந்த கிராம்பு வந்து ஒரு 1 கிலோ பிரியாணிக்கு வந்து 10 தேவைப்படும். ஸோ ஓகே, 10 இருக்குது. அடுத்து வந்து இந்த பட்டை ஒன்று 2 விதமான பட்டை வந்து இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த நீட்டு பட்டை. அந்த நீட்டு பட்டை நீங்கள் போடுறதா இருந்தால் ஒரு 1 இன்ச்சு சைஸில் இருக்க பட்டை ஒரு 10 போடுங்க. இந்த மாதிரி சுருள் பட்டையாக இருந்துச்சுன்னா எப்படி கவுண்ட் பண்ணுறது, ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஒரு பட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1லேருந்து 1.5 இன்ச்சுக்கு இதில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பட்டையை ஒரு 4 பட்டையை எடுத்து கட் பண்ணி போடுங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை நான் இப்போ செஞ்சுக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் நான் மல்லி சேர்த்துக்கிறேன். இதில் 10லேருந்து 12 மிளகையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 8 காஞ்ச மிளகாவையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்ல பொன்முருளாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணுமா? இல்லை, அதை போட்ட வாசனை அப்படியே வரும். அது வந்துட்டாலே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறணுன்ற வரைக்கும் கூட அவசியம் இல்லை, நம்ம அப்படியே போட்டு நம்ம திரிச்சிடலாம். இதில் என்ன இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பட்டை இருக்குல்ல, எல்லா கிராம்பு மற்ற எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்பைசி நோட் ஃப்ளேவர் அதில் இருக்கும். ஆனால் இந்த பட்டையில் மட்டும் ஸ்வீட் நோட் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதனால் இந்த பிரியாணிக்கு இந்த பட்டை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் வந்து நம்ம ஃப்ளேவரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ளே பண்ண போகிறது இந்த பட்டை தான். ஸோ நீங்கள் போடும்போது இந்த கவுண்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வாசனை அருமையாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வைக்க வேண்டாம். இப்படியே இது ஏன்னா கொதிக்க அந்த ஹாட்டில் இல்லைல்ல, அதனால அப்படியே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, இது நல்லா அரைஞ்சிருச்சு. எஸ், நல்லாவே அரைஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த மிளகாத்தூள் எல்லாமே நல்லா அரைஞ்சிரும். இந்த ஏலக்காய் மட்டும் சில பீஸு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு இதுவும் இல்லை, கொஞ்சம் நரன்னு இருந்தாலும் எதுவும் தப்பு இல்லை. ரொம்ப ஃபைனாக அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கன்சிஸ்டன்சி வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ சூப்பரான ஒரு பிரியாணி மசாலா ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நீங்கள் 1 கிலோ பிரியாணி பண்ணிடலாம். இல்லை நான் எப்போவுமே 1/2 கிலோ பிரியாணி தாங்க பண்ணுவேன் அப்படின்னா, நான் போட்ட அளவில் பாதி அளவு போட்டு நீங்கள் இப்படி திரிச்சு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். திரிச்சு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணி உடனே பிரியாணியும் பண்ணிட முடியும். எக்ஸஸாக பண்ணி வச்சு நீங்கள் சப்பாத்தி கிரேவி இந்த மாதிரி முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன்னா அதெல்லாம் பண்ணுறதுக்கு இது ஒரு ஃபேப்லஸான
சூப்பரான ரெசிபி. உங்களுக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது. மிளகாத்தூள் எவ்வளோ போடணும், மல்லித்தூள் எவ்வளோ போடணுன்னு. வெறும் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பிரியாணியை போட்டு சூப்பராக பண்ணிடலாம். பிரியாணி ரெசிபி எனக்கு வேணுமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிரியாணியோட நிறைய பிரியாணிஸ் நான் பண்ணியிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட்டை நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நிறைய பேர் கேட்கலாம், இது வெஜிடேரியனுக்கும் பண்ணாமா? எந்த பிரியாணினாலும், சிக்கன், மட்டன், வெஜிடேரியன் எது பண்ணாலும் இது சூப்பராக இருக்கும். மிளகு சேர்த்தனே, நான் எதுக்கு சேர்க்குறேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? எனக்கு தெரியாது சார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வெல்கம் டு சிவராமன் கிச்சன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்குல்ல இந்த வீடியோ? அப்போது லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.